அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் அப்படின்றது ஜனவரி 22ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் போகக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றத சொல்லிக்கிறோம். நம்ம எதுவுமே ஒரு ஜாபே இல்லாமல் இருந்திருப்போம், 5 வருஷமாக படிச்சிருப்போம், 3 வருஷமாக படிச்சிருப்போம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது நம்ம உழைப்புக்கேற்ற பலன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வேற நம்ம கவுன்சிலிங் பற்றி ஒரு செகண்ட் டே தேர்ட் டே போகிறவங்களுக்கு நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் நிறைய ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாப் லெவலில் இருக்கவங்களுக்கும் சரி, பின்னாடி இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா நம்ம ரிசல்ட் பார்க்க அந்த டைமில் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கும்ல, அந்த டைமில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்களேன். ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், அட்லீஸ்ட் இந்த குரூப் 4ல் எடுக்கக்கூடிய கடைசி வேலையாச்சும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிருப்போம். நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் லீஸ்ட்டாக எடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய பயங்கள் இருந்திருக்கும். பேப்பர் இன்வாலிட் ஆயிருமோ அப்படிலாம் பயம் இருந்திருக்கும். எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மனநிலையில் இருந்திருப்போம். கண்டிப்பாக இருந்திருப்பீங்க, நீங்களும் இருந்திருப்பீங்க, நானும் இருந்திருப்பேன். ஓகேங்களா? அப்படி இருந்த மனநிலையிலேருந்து நமக்கு ஒரு நல்ல ரேங்க் நம்ம கண்டிப்பாக ஜாப் வந்துடும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கும். ஏதோ ஒரு ஜாப் வந்துடும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் எது இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ ஒரு ஃபஸ்ட் டே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவைலபிளாக இருக்கும். செகண்ட் டே போகிறவங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக குறையும். தேர்ட் டே அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாவட்டத்தில் விஏஓ போஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு புதுக்கோட்டை மாவட்டம்னு வச்சுப்போமே, இல்லைனா திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். ஒரு விஏஓ போஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய விஏஓ போஸ்ட் கம்மியாக இருக்குது, எனக்கு விஏஓ வேண்டும் அப்படின்றப்ப பின்னாடி வரவங்க விஏஓ போஸ்ட் ஐயோ அது ரொம்ப கொடூரமான போஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி மற்றவங்க வலையில் போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கும் இல்லையா? நீங்கள் விசாரித்து கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே ஆசை இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னும் நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா, ஸ்டேட் சீனியாரிட்டியா அப்படின்ற விஷயங்கள்லாம் தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்தாலும் சரி, ஸ்டேட் போஸ்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, நம்ம மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியாது. டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம மாவட்டத்திலே கிடைச்சா எடுப்பீங்க, தாராளமாக எடுப்பீங்க. இல்லைனா வெளி மாவட்டத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸ்டேட் போஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நம்ம மாவட்டத்தில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க. அதாவது இதுலையாச்சும் உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்றது இருக்குது. அது 10% சான்ஸாக இருக்கலாம், 50% சான்ஸாக இருக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜாக வேணால் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட், இல்லைனா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் நினச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் மாற்றி வேறு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன தோணுது? இங்கே தோணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தோணும்ல, அந்த போஸ்ட்டை நீங்கள் எடுத்துருவாங்க. இதை நான் எடுத்தேன்னா எனக்கு அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லா வேலையிலையுமே, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. உங்களுக்கு எந்த பாசிட்டிவ் கரெக்டாக இருக்கும், உங்களால் எந்த நெகட்டிவாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மூளையை போட்டு புழிஞ்சு எடுத்துருப்போம். அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் போகிறவங்களுக்கு போக 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 போகிறவங்களுக்கு நமக்கு இருக்க டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறேன். இருக்க டிபார்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம போகக்கூடிய நாள் ஒரு 5வது நாளாக இருக்கலாம், 6வது நாளாக இருக்கலாம். அந்த இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கக்கூடியதில், நமக்கு அவைலபிள் இருக்கக்கூடியதில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறது பெஸ்ட்டு ஒன்றா இருக்கும். ஸோ முடிஞ்சளவு ப்ரீ பிளான்டாக இருங்க. எப்போ போகிறோம், எப்போ வரோம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பிளான்டாக இருங்க. எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உண்மையாக உழைப்பை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு போஸ்ட் இருக்கும், உங்களுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கலாம். ரொம்ப ஆசைப்பட்டு அடுத்தவங்க குழப்பி விட்டு எனக்கு முன்னாடி உட்காந்துருப்பார் அவரை போய் ஐயோ வியோலாம் எடுக்காதீங்க ரொம்ப டார்ச்சர் சொல்லி அவர் வேறு போஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்ட் எடுத்துடலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரும் அந்தளவுக்கு கொடூரமானவங்களா இருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. யாரும் சண்டைக்கு வர வேணாம். உங்களை நான் யாரையுமே மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா? யாரையும் நான் பற்றி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நிறைய குரூப்ஸில் பேசுகிறப்ப பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களை குழப்பி விட்டு நீங்கள் அந்த போஸ்ட் எடுத்துடலாம். அந்த போஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம்
இதுக்காடா இவ்வளோ வேலை பண்ணோம் செய் என்னடா இது வேலை அப்படின்னு சொல்லி கூட ஆகலாம். இல்லைனா நீங்கள் பாட்டுக்கு போகலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய துறையில் ஏதோ ஒன்று கிடைக்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு முன்னாடி போகிறவர் என்ன இருக்க போகிறான்றது யாராலையும் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு கிடைக்கக்கூடியதில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட், நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கா, நம்மளால் அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய நீடை அந்த டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது தான், உங்கள் நீடை அந்த டிபார்ட்மெண்ட் ஃபில் பண்ணுதா இல்லையா. அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு ஆப்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு அது கிடச்சணும், எனக்கு அது கிடச்சணும், எனக்கு அது கிடச்சணும், அது இல்லைனா இது இல்லைனா எனக்கு அது கண்டிப்பாக கிடச்சிடணும் அப்படின்ற மனநிலையில் போகிறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும். அதாவது அது ஒரு நல்ல விஷயம் தான், பாசிட்டிவ் வைப்போட போகிறது நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் அப்படி போகிறத விட இப்படி போனீங்கன்னா, ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டோ ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டோ எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வரும்போது சந்தோஷமாக வரலாம். கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே வந்து ஒன்றுமே யூஸ் இல்லை இல்லையா. நம்ம கிடைச்ச டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவே ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு நெகட்டிவிட்டியை நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எது கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம், முழு மனசோட நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்க. ஓகேங்களா. இப்போ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ வந்து உங்களுக்கு எது கிடைக்க போகுது அப்படின்றது எதுவுமே சொல்லாது. ரொம்ப பதட்டப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. போயிட்டு உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு தோணுனதில் எது பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துருவாங்க. முடிஞ்ச அளவு வந்து உங்கள் மாவட்டத்தில், அதாவது உங்களுக்கு மாவட்ட போஸ்ட்டில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எடுத்து சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே வந்து அப்படி தான் போகும். ஃபஸ்ட்டு ஒரு 1000-1500 ரேங்க்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்லாம் அந்த 1500 ரேங்க் வரைக்கும் மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கப்புறம் காலியாகிட்டு இருக்கும். ஏன்னா அதில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம மாவட்டத்திலே ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நம்ம மாவட்டத்தில் நம்ம பக்கத்து மாவட்டத்திலே ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டேட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன பேக்ட்ராப் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் இப்படி நினச்சிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக நான் போய் சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது, நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்ம மட்டும் தான் பொறுப்பு. அந்த சந்தோஷத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இன்னொருத்தர் வந்து அங்கேருந்து ஓடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்துறதுனால யாருமே இப்படி வரமாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். ஸோ நம்ம சந்தோஷத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக தெரியுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டை கொண்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இதை தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். திரும்ப இன்னொரு தடவை எல்லாருக்கும் கவுன்சிலிங் போகக்கூடிய எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் வேலையை சூஸ் பண்ணுறது லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவீர் அப்படின்னு சொல்லி நேர்மையாக இருங்க. நம்மளாம் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் படித்து இந்த ஜாபுக்கு போக போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு நேர்மையாக இருங்க, நேர்மையாக இருந்து ஒர்க் பண்ணுங்கள். ஒரு அமௌண்ட் கிடைக்கும், ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணி போகாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அப்படி சூஸ் பண்ணி நீங்கள் போனாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அப்போ இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம கவுன்சிலிங்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.